அனைவருக்கும் தகவல் களஞ்சியம் சேனலின் வணக்கம். இன்று விநாயகர் சதுர்த்தியின் சிறப்பு பதிவுகளை பார்ப்போம். உ எனும் தமிழ் எழுத்தின் என்பது பிரணவத்தின் இரண்டாவது நடு அக்ஷரம். அ உ என்ற எழுத்தும் உ என்ற எழுத்தும் மா என்ற எழுத்தும் இது மூன்றும் சேர்ந்தே ஓம்காரமான பிரணவம். விஷயம் தெரிந்தவர்கள் இதை இங்கிலீஷில் ஓம் என்று எழுதாமல் AUM என்று எழுதுவார்கள். அ என்பது சிருஷ்டி, பிரம்மா. உ என்பது பரிபாலனம், விஷ்ணு. ம என்பது சம்ஹாரம், ஈஸ்வரன். திரிமூர்த்திகளும் தோன்றியது ஏக பராசக்தியினால்தான். அதனால் அவள் பிரணவ ஸ்வரூபிணி. ஆனாலும் ஓமை தேவி பிரணவம் என்று சொல்வதில்லை. உமா என்பதே தேவி பிரணவம் என்பார்கள். அ என்ற எழுத்து உ என்ற எழுத்து மா என்ற சப்தங்களே மாறி உமாவில் உ ம அ என்று இருக்கின்றன அல்லவா? ஓமில் சிருஷ்டி பீஜமான அ என்பது முதல் எழுத்தாக இருக்க, உமாவிலோ ஸ்திதி பரிபாலன பீஜமான உ என்பது முதல் எழுத்தாக இருப்பதால் தான் அன்போடு ரட்சித்து காத்து பரிபாலனம் பண்ணும் அம்பாளின் பிரணவம் உ என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறது. இதனாலே உமா என்பதை அம்பாளுடைய பிரணவமாக கூறுகிறாள். அ உ ம இந்த மூன்று எழுத்தில் ஹிருதயம் மாறி நடுவே இருப்பது உ. அதுவே கருணாமயமாக காப்பாற்றுகிற தேவி பிரணவத்தில் பிரதமஸ்தானத்தில் இருப்பது. பிரணவஸ்வரூப பிள்ளையார் ஆவும் மாவும் சேராமல் இந்த உகாரமாக மட்டுமே பிள்ளையார் சூழலில் இருப்பதை பார்க்கும்போது ஒன்று தோன்றுகிறது. அவர் தாயைப் போல பிள்ளை மட்டுமில்லை, தாயாருக்கும் ஒரு படி மேலே என்று தோன்றுகிறது. எப்படி? அவளும் ரட்சிக்கிற ஊக்கு பின்னாடியாவது சம்ஹாரம், ம சிருஷ்டி, அ இவற்றையும் வைத்துக்கொள்கிறாள். ஆனால் பிள்ளையோ எப்போது பார்த்தாலும் எல்லோரும் ரட்சிப்பது தவிர வேறு ஜோலி வைத்துக்கொள்ளாத பூர்ண கருணாமூர்த்தியாக இருந்து கொண்டு உ என்ற ஒன்றெழுத்தோடு நின்று விடுகிறார். பிரணவத்தில் உ என்பது விஷ்ணுவின் ரூபம். உமாவும் விஷ்ணு ரூபிணியாக, நாராயண சகோதரியாக, விஷ்ணு மாயா விலாசினியாக நாராயணி என்றே பெயர் பெற்றவளாக இருக்கிறாள். பிள்ளையாரை பற்றி சகல காரிய ஆரம்பத்திலும் சொல்லும் ஸ்லோகத்திலும் சுக்லாம் பரதரம் விஷ்ணு என்றே வருகிறது. இங்கே விஷ்ணு என்றால் சர்வ வியாபகமானவர் என்று அர்த்தம். உ என்பது சிவசக்தி புத்திரனை விஷ்ணுவோடும் சம்பந்தப்படுத்தி சைவ வைஷ்ணவத்தை சமரசம் பண்ணிவிடுகிறது. வளைசலம் நேர்கோடுமாக இருக்கிற பிள்ளையார் சூழியில் நிறைய தத்துவார்த்தம் இருக்கிறது. சக்கராகாரமாக எந்த ஒன்று சுற்றினாலும் அதற்கு மத்தியில் அதற்கு ஆதாரமாக அச்சாக, அதாவது ஆக்சிஸாக நேரான ஒன்று இருந்தாக வேண்டும். விஷ்ணு தன் விரலையே நேராக நிமிர்த்தி கொண்டுதான் அதிலே தான் சக்கராயத்தை கோர்த்து கொண்டு சுற்றுகிறதாவே விக்கிரகங்களில் காட்டியிருக்கும். சுற்ற பொறியாக காட்டுகிற கார்த்திகை வானமானாலும் சரி, விரலிலே மாட்டிக்கொண்டு சுற்றி டபடவென்று அடிக்கின்ற கிரிச்சட்டியானாலும் சரி, இதுகளின் வட்டமான சுழற்சிகளுக்கு ஆதாரமாக கையோ குச்சியோ ஏதாவது ஒன்று நேர்கோடாக இருக்க வேண்டியிருக்கிறது. யூனிவர்ஸில் லோகங்களெல்லாம் சர்க்குலராகத்தான் சுற்றி கொண்டிருக்கின்றன என்கிற போது இவற்றுக்கும் கூட ஸ்ட்ரைட் லைனாக ஒரு ஆதார ஆக்சிஸ் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் எனர்ஜி ரூபத்தில் இருக்க வேண்டும். வட்டமாக சுற்றுகின்ற சகல பிரபஞ்சத்தையும் அதற்கு ஆதார சக்தியான கோட்டையும் சேர்த்துத்தான் பிள்ளையார் சூழியில் வட்டமாகவும் நேர்கோட்டுப்பாகவும் போடுகிறோம். எங்கேயோ படித்த அல்லது கேட்ட ஞாபகம் எனர்ஜி உண்டாகிறதே பிள்ளையார் சூழி ரூபத்தில் என்று. தாரை கொட்டி அதிலிருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற போது ரொட்டேஷனிலிருந்து நேர்கோடாகத்தான் மின்சாரம் புறப்படுகிறது எடுத்து காட்டியிருக்கிறது. பிள்ளையார் சூழியில் கொம்புதான் ரொட்டேஷன், கோடு, அதிலிருந்து சக்தி உத்பவம். இந்த இரண்டையும் சிவசக்தி ஸ்வரூபமான நாத பிந்துக்களாக கூட சொல்லலாம். அதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயம். ஆரம்பித்த இடத்துக்கே வந்து முடிந்து விடுகிற வட்டம் என ஏக பிரம்மத்தை குறிப்பதாக கொள்ளலாம். வட்டத்தில் ஆரம்பித்து அரை வட்டத்துக்கு அப்புறம் நேர்கோடாகிற பிள்ளையார் சுழி ஏகமான பிரம்மத்தை சங்கேதமாக காட்டிவிட்டு அதிலிருந்து அநேகமான சிருஷ்டி தோன்றினரையும் சேர்த்து தெரிவிக்கிறது என்று சொல்லலாம். பிரம்மமும் பூர்ணம், பிரபஞ்சமும் பூர்ணம், பிரம்ம பூர்ணத்திலிருந்து பிரபஞ்ச பூர்ணம் உண்டாயிற்று என்று உபனிஷத்தில் சாந்தி மந்திரம் சொல்கிறோம். ஆரம்ப சுவாமியின் அடையாளமாக எதன் ஆரம்பத்திலும் போடும் பிள்ளையார் சொல்லி பிரம்ம பூரணத்தை வளைசல் கொம்பாலும் பிரபஞ்ச பூரணத்தை நேர்கோட்டாலும் காட்டி முதலில் கொம்பு அப்புறம் கோடு என்பதால் பிரம்மத்திலிருந்து தான் பிரபஞ்சம் உண்டாச்சு என்றும் தெரிவிக்கிறது. கொம்பு கோடு என்று 2 வார்த்தைகள் சொன்னேன். வேடிக்கையாக இரண்டுமே
பிள்ளையாரின் தந்தத்துக்கு பேராயிருக்கின்றன. ஏகதந்தர் என்பதை ஒற்றை கொம்பன் என்பார்கள். பெரும்பாரக்கோடும் கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே என்றெல்லாம் அவை பாட்டி சொல்லும்போது கோடு என்பது தந்தத்தை தான். எப்பொழுதும் குழந்தையாயிருக்கிற சுவாமியை வேண்டிக் கொண்டதாலே குழந்தை பிராயத்தில் கிளவியாகிவிட்ட அவை சொன்ன கொடுவினை என்பதுதான் ஜென்மாந்திர பாபங்களான பிராப்த கர்மா. அந்த கர்மா எப்படி நம்மை பழிவாங்க வேண்டும் என்று பிரம்மா நம் தலையில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி இதை பிரம்மலிபி என்பார்கள். தலைச்சுழி என்பதும் இதைத்தான். இந்த தலைச்சுழி என்பதும் கழித்து விடுவது பிள்ளையார் சுழி. கோடாயுத்தால் கொடுவினை களைந்தே என்று வரும். நமது தகவல் களஞ்சியத்தின் சேனலில் வரக்கூடிய அனைத்து பதிவுகளையும் பார்த்து உள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஷேர் பண்ணவும். அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தந்திட பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. சகல தேவதாத் சரணம், சகல ரிஷி சகல முனி சரணம். வணக்கம்.